எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டச் ஃபுல் மேக்ஸி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. இதோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கு. வேணுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மேக்ஸியில் பார்த்தீங்கன்னா 4 லேயர்ஸ் வருங்க. லைனிங், மெயின் ஃபேப்ரிக், கேன் அதுக்குள்ளே இன்னொரு ஃபேப்ரிக் வச்சு அட்டாச் பண்ணியிருக்குங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக சீல் ஆகிருக்கு. அதோட ஃப்ளீட்டும் வந்து 3 inch 3 inch பண்ணியிருக்குங்க. இது எப்படி ஸ்டிச் பண்ணுறங்கிறத பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாப் போர்ஷன் எடுத்து அதுக்கு மேலே வந்து நான் இதில் 3 கொடுத்துருக்கறனால லைனிங், சாட்டின் அண்டு நெட்டட் இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நெட்டடை வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங்கும் அதுக்கு மேலே சாட்டின் வச்சு நான் அடித்து திருப்பி இருக்கிறேங்க. இதுக்கு வந்து நெக்கு வந்து வி நெக் கொடுத்துருக்கேன். அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எப்பவும் போல் இதுக்கு முன்னாடி நான் ப்ளவுஸுக்கு சொல்லியிருப்பேன், எப்படி படிமான தையல் போட்டு திருப்பி இது பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபுல்லாக இது பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. இந்த சாட்டின் நெட்டு ஸ்டிச் பண்ணையில் மட்டும் அங்கங்கே சுருங்கிக்குங்க. பிகினர்ஸ் வந்து ஃபுல்லாக பின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே செக் பண்ணிக்கோங்க எல்லா ஃபேப்ரிக்கும் இருக்கான்னு. ஏன்னா இதில் 3 கொடுத்துருக்குறோம்ல, மேக்ஸிமம் இதுக்கு வந்து லைனிங் தேவையில்லைங்க. நான் ஏன் கொடுக்குறேன்னா சாட்டின் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், லைனிங் கொடுக்கல இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கனால லைனிங் கொடுத்துருக்கேங்க. அது உங்களோட ஆப்ஷன்ஸ் தான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் டாப் வந்து ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசிறியில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து டாட் பிடிக்கிறேன். நீங்கள் பிரின்சஸ் லைன் போட்டிங்கன்னா அந்த டாட் பிடிச்சிட்டிங்கன்னா இந்த டாட் தேவையில்லை. நான் இது வந்து டாட் மட்டும் பிடிச்சிக்கிறேங்க. நான் ஷோல்டர்லேருந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து ஒரு 4.5 inch ஒரு டாட் பிடிக்கிறேங்க. ரெண்டு சைடு நான் டாட் பிடிச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக சேமாக வந்துக்கும். இப்போ டாட் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக் சைடுக்கும் நெக் கட் பண்ணி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் பேக் சைடுக்கு வந்து ரவுண்ட் நெக் தான் கொடுக்குறேன். இது நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. ஃபஸ்ட்டு நெட்டுங்க, செகண்ட் வந்து லைனிங்கு, தேர்டு தான் சாட்டின் வந்து ஏன் இப்படி வைக்கிறோன்னா அப்போ தான் வந்து அடித்து திருப்பியில் சாட்டின் மேலே வரும், அதோட சைனிங் நல்லாவே விசிபிள் ஆகுங்கிறதுனால இது மாதிரி இது பண்ணுறேங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் படிமான தையல் போட்டு அடித்து திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எவ்வளோன்னு இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கை வந்து குட்டி குட்டி ஃபீட் வச்சு எடுத்துக்கிறேங்க. இதுக்கு எனக்கு டாப் பார்த்திங்கன்னா 19 inches வந்தது. 19 inches நான் இந்த லைனிங் பார்த்திங்கன்னா ஃப்ளீட் வச்சதுக்கப்புறம் 19 inches வர்ற மாதிரி கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இது ஃபேப்ரிக் எவ்வளோ ஷோர்ஸ் பண்ணணுங்கிறது வந்து நம்ம சேனல்லையே ஒரு ஷார்ட்ஸில் வந்து கால்குலேஷன் கொடுத்துருக்குறேங்க. வேணுன்னா அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 19 inches வர்ற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதே மாதிரி இன்னொரு பேக் சைடுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கேன் கட் பண்ணிக்கலாங்க மார்க் பண்ணி. இந்த கேன் கட் பண்ணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கேன் அதாவது எவ்வளோ இன்ச்சுக்கு வேணுமோ அந்தளவு கட் பண்ணிக்கோங்க. நான் 6.5 எடுத்திருக்கேன். எனக்கு அது போதும். நீங்கள் 10 வரைக்கும் வச்சுக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. கேனை வந்து அப்படியே அட்டாச் பண்ணிங்கன்னா அதோட இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் தெரியும், ஃப்ளஃபியாக. நீங்கள் ஃப்ளீட் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வைக்கிறீங்களோ அதோட ஃப்ளஃபினஸ் அதிகமாக வருங்க. நான் எனக்கு மினிமம்லாம் போதும் அப்படிங்கிறனால அங்கங்கே ஒரு 2 inch ஒருக்கா 3 inch ஒருக்கா அது மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட 2.5 inch வச்சுருப்பேங்க. அங்கங்கே ஃப்ளீட் வச்சு மடித்து எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனிங் ஃபேப்ரிக்கில்
அதோட மெஷர்மெண்ட் போட்டு கீழேருந்து மெஷர்மெண்ட் கால்குலேஷன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லைனிங்கும் அதுவும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் நீங்கள் இழுத்து இழுத்து, அதுக்குன்னு ரொம்ப இழுக்க வேண்டாம், அது போகிற போக்கில் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி மட்டும் இழுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபேப்ரிக் வந்து நீட்டாக வரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் அங்கங்கே கோணையாக வந்த மாதிரி வந்துடுங்க. இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக், அதாவது மெயின் சாட்டின் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. பாட்டத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் அது 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துருக்குறேன். பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படின்னா, நான் அந்த கால்குலேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன்னா எனக்கு 3.4 வந்துருந்தது. அப்போ நம்ம 3 எடுத்துக்கலாம். 3க்காக பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைடு 1.5 இன்ச் 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் ஸ்டிச் பண்ண கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணாலும் சரி, இல்லை பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்து 3 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்டிச் பண்ணாலும் அதுவும் ஈஸியாக தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், நான் கரெக்டாக 1.5 இன்ச் இந்த ஆப்போசிட்டில் வருதான்னு செக் பண்ணி தாங்க ஸ்டிச் பண்ணுறேன். அப்போ தான் வந்து பாக்ஸ் வந்து ஒரே சேமாக வரும், கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக வரும். இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து பாக்ஸ் டைப்பில் நம்மளுக்கு எவ்வளோ 19 இன்ச்சஸ் வேணுமோ அந்த 19 இன்ச்சஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே இதே மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் கூட அட்டாச் பண்ணியாச்சுங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இதுதான் முக்கியமான டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம லைனிங்கை வந்து தனியாக தாங்க அட்டாச் பண்ணுவோம். ஏன்னா ஸ்கர்ட்டுக்கு இருக்கிற சாட்டின் கூட சேர்த்து அட்டாச் பண்ணுறதில்ல. ஏன்னா இப்போ இது மாதிரி லைனிங்கை, அதுவும் ஆப்போசிட் சைட் ஸ்கர்ட் வந்து கீழே வந்திருந்துன்னா லைனிங் வந்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக திருப்பி விடையில் வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து இன்விசிபிளாக போயிருங்க. ஹிப்புக்கிட்ட வந்து குத்துற மாதிரி எந்த ஃபீலிங்கே இருக்காது. நீங்கள் என்ன தான் ஓவர்லாக் போட்டாலும் ஹிப்பு கொஞ்சம் ரொம்ப ப்ராடாக இருக்கும் இல்லைங்க. மேலே ஒரு 3 லேயர், கீழே ஒரு 4 லேயர் வைக்கல, அதோட ப்ராட்னஸ் வந்து வெளியே தெரியாது, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்களா இன்விசிபிளாக இருக்கா. இதுக்காக தான் வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் தனித்தனியாக ஜாயின் பண்ணுறது, அது வந்து ஆப்போசிட் வச்சு ஜாயின் பண்ணுறது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டு இன்னொரு ஃபேப்ரிக்கு பேக் சைடும் வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். இது நீங்கள் ஸ்டிச் பண்ணல முக்கியமாக ஒன்று கவனிக்கணுங்க. எங்கேயாச்சும் அந்த ஃப்ளீட்டட் ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சுங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே ஹேண்டை ஸ்டிச் பண்ணக்கூடாது, டாப் போர்ஷனையும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதாவது வந்து பாட்டத்தில் இருக்கிற சாட்டின் ஃபேப்ரிக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நீட்டாக தெரியும். நான் அதுக்கு 1 இன்ச்சு நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஸ்டிச்சிங்க்காக கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த 1 இன்ச்சில் தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிப்புக்கிட்ட அந்த ஸ்டிச்சஸ் வந்துருக்குல்ல, அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சுக்கு கீழே வரைக்கும் ஃபுல் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இது என்ன தான் ஓவர்லாக் போட்டாலும் கொஞ்சம் பிசுறு தறிகிற மாதிரி இருக்குங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் ஜிக்ஸாக் சிசரில் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். இது கட் பண்ணிட்டாவே வந்து நம்ம பிசுறு வராது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேங்க. இப்போ போட்டதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டு, ஃபுல் பாடி, அதுக்கப்புறம் நீங்கள் லைனிங் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி தாங்க வந்து மேக்ஸியில் ஸ்டிச் பண்ணையில் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருக்கிற பாட்டத்தில் இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணிட்டு தான்
அடுத்தடுத்து ஹேண்டு, பாடி, லைனிங் எல்லாமே ஸ்டிச் பண்ணுங்க. நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டோட நெட்டு அட்டாச் பண்ணுறேங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஹேண்டுக்கும் நம்மளோட பாடி ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து பிசுறு வரும் இல்லைங்க, அது வந்து இன்விசிபிளாக இருக்கிற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். அது இன்விசிபிளாக எப்படின்னா அதோட நம்ம ஸ்டிச்சிங்லேயே வந்து அது உள்ளே போகிற மாதிரி தாங்க ஸ்டிச் பண்ணணும். இந்த இடம் உங்களுக்கு டவுட்டு எங்களுக்கு வீடியோவாக போடுங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நீங்களே பாருங்களேன், ஷோல்டர் வந்து இன்விசிபிளாக தான் இருக்கும். அப்போ தான் வந்து நெட்டேடு அது மாதிரி குடுக்கையில் வந்து நம்மளுக்கு அந்த பிசர்லாம் தெரியாமல் நீட்டாக வருங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்த ஒரு சாக் பீஸில் மார்க் பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கொண்டு போகக்கூடாதுங்க. இந்த இடத்த வந்து நீங்கள் ஒரு கிராஸ் மாதிரி எடுத்துக்கணும். அந்த கிராஸ்லேயே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெயின் ஃபேப்ரிக்கு உள்ளே தள்ளி விட்டுருங்க. மெயின் ஃபேப்ரிக் மேலே நீங்கள் ஸ்டிச்சஸ் போடக்கூடாதுங்க. அந்த கிராஸ் வந்து கீழே இறங்கி 1 இன்ச்சுக்கு வரையில் நீங்கள் மெயின் ஃபேப்ரிக் உள்ளே தள்ளி விட்டுட்டு வெறும் லைனிங் மட்டும்தாங்க நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். அது கூடயே வந்து கேன் எல்லாமே வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதுதாங்க அதோட ஃபுல் அவுட்லுக்குங்க. ஹிப்புக்கும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் வச்சாச்சு. ஹேண்டுக்கு ஃபாக்ஸ் ஃபோல்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதுதாங்க அதோட அவுட்லுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். இதோட கட்டிங் வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.